எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாட்டுவான். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் முபாரக்கான ஜும்ஆவுடைய நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கிருபையினால் ஷஹ்ரு ரமலானை அதனுடைய அமல்களை எல்லாம் முடித்துவிட்டு மகிழ்ச்சிக்குரிய கூலி வழங்கப்படக்கூடிய தருணத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ்வினுடைய நியதி உலகத்திலே கடைபிடிக்கப்படக்கூடிய நியதியும் கூட மகிழ்ச்சி என்பது முயற்சி, தியாகம் இவைகளுக்கு பின்னால் வரக்கூடியது மகிழ்ச்சி என்பதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் நம்மீது கடமையாக்கிய ரமலானுடைய நோன்புகளை, ரமலானிலே நாம் செய்ய வேண்டிய இன்ன பிற அமல்களை நாம் நிறைவேற்றி அவைகளில் வரக்கூடிய சிரமங்களை சகித்து அந்த அமல்களின் மீது முயற்சியும் தியாகமும் செய்து ஷஹ்ரு ரமலானை அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஷஹ்ரு ரமலானுடைய நோன்பு உள்ளிட்ட அமல்களை நிறைவு செய்து விட்டோம் என்கிற நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தினரை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி காலை முதல் மாலை வரை அவனுடைய கஷ்டங்களை, அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை வெயில் என்றும் மழை என்றும் பாராது காலை முதல் மாலை வரை அவன் உழைத்து சம்பாதித்து வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவன் தேவைப்படக்கூடிய உணவுகளை எல்லாம் வாங்கி வந்து அந்த மனைவி மக்கள் அவர்கள் இரவு நேரத்திலே உண்ணுகிற பொழுது அவனுடைய பிள்ளைகள் அந்த பொக்கை வாயை திறந்து தான் சாப்பிடுகின்ற பொழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே அந்த குடும்ப தலைவன் குடும்பத்தார்களை எல்லாம் முன்ன வைத்து அதை பார்த்து மகிழ்ச்சியிடுகிறான். இதை நாம் பார்க்கிறோம். காலையில் இருந்து அவன் செய்த அந்த முயற்சிகள், காலை முதல் மாலை வரை அவன் செய்த தியாகங்களின் வெளிப்பாடுதான் அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம். எனவே அடியார்களின் மீது கடமையாக்கிய ஷஹ்ரு ரமலானுடைய நோன்புகளையும் அதனுடைய இன்ன பிற அமல்களையும் அடியார்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்பதை முன்னிட்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடையக்கூடிய சந்தோஷம், அல்லாஹ்வும் அடியார்களும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள் இந்த ஷஹ்ரு ரமலானுக்கெல்லாம் கூலி வழங்கப்படக்கூடிய ஈத் என்று சொல்லக்கூடிய பெருநாள். பொதுவாக தியாகம், முயற்சி இவைகளுக்கு அப்பால் தான் மகிழ்ச்சி என்பது உதயமாகிறது. அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்திலே நம்மீது கடமையாக்கிய இபாதத்துகளை நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்கிற அடியார்கள் வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி, அடியார்களின் மீது கடமையாக்கிய நோன்பை இன்னொரு அமல்களை அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள் என்பதை முன்னிட்டு அல்லாஹ் அடையக்கூடிய மகிழ்ச்சி. இந்த இரண்டு மகிழ்ச்சிகளும் இரண்டரை கலந்து வெளிப்படக்கூடிய சந்தோஷம்தான் அந்த ஈத் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளிலே ஏற்படக்கூடிய அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட எல்லா மக்களும் ஒரே நேரத்திலே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஈத் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள். பொதுவாக மகிழ்ச்சி என்பதை, சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டது. காரணம், உலகத்திலே ஒரு சமுதாயத்தை சார்ந்த அனைவரையும், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த, ஒரு மார்க்கத்தை சார்ந்த, அதை தழுவி வாழக்கூடிய எல்லா மக்களும் ஒரே நேரத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி மனித சமுதாயத்தினுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இது சாத்தியம் இல்லை.
உலகத்திலே ஒரு நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களையும், ஒரு ஊரிலே வசிக்கக்கூடிய மக்களையும், ஏன் ஒரே குடும்பத்திலே வசிக்கக்கூடிய மக்களையும் ஒரு நிகழ்ச்சியின் போது எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் போதும் எல்லா மக்களையும் ஒரே சந்தோஷத்திலே எல்லா மக்களையும் வைத்திருப்பது என்பது மனித சமுதாயத்தினுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. திருமணம் போன்ற வைபவங்களிலே நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் பெண்ணை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு விதமான கவலையிலே, ஒரு விதமான மன வருத்தத்திலே, காலம் காலமாக நாம் சம்பாதித்து வைத்தவைகளை எல்லாம் இதோ நம்முடைய பிள்ளையை கட்ட இருக்கக்கூடிய, திருமணம் செய்யக்கூடிய இவன் அனைத்தையும் வழித்துக் கொண்டு செல்ல இருக்கிறான் என்கிற ஒரு விதமான கவலையிலே, ஒரு விதமான துக்கத்திலே இருந்தாலும் வெறுமனே முகத்திலே மகிழ்ச்சியை காட்டக்கூடிய மணமகளை பெற்றெடுத்த அந்த தந்தையை நாம் பார்க்கிறோம். ஒரு திருமணத்தினுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதிலேயும் எல்லோரையும் ஒரே நேரத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வைக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக மனிதர்களினால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்ய முடியாது. அப்படி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர்கள் ஒரே நேரத்திலே எல்லோருக்கும் தந்துவிட முடியாது. ஆனால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்த அனைவர்களும் நாடுகளின் வழியாக நேரங்கள் வித்தியாசப்படலாம். 12 மணி நேரம், 7 மணி நேரம், 14 மணி நேரம் என்பதாக உலக நாடுகளின் அந்த நேரத்தின் அளவீடுகளில் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம். ஆனால் நோன்பை நிறைவேற்றிவிட்டதற்கு பிறகு கூலி வழங்கப்படக்கூடிய ஈது பெருநாள் அன்றைக்கு அந்த சமுதாயத்தினுடைய எல்லா மக்களும் அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது மனிதர்களால் சாத்தியப்படுத்த முடியாத ஒரு முயற்சி. அல்லாஹ்தான் அந்த மகிழ்ச்சியை வழங்குகிறான், அந்த சந்தோஷத்தை வழங்குகிறான். எனவே ஈத் என்று சொல்லக்கூடிய நாள் அல்லாஹ் நமக்கு ஷஹ்ரு ரமதானுடைய நல்ல அமல்களுக்கெல்லாம் கூலி வழங்கக்கூடிய அற்புதமான நாள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை 2 ஈதுகளை அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு தந்திருக்கிறார். பொதுவாக எல்லா மதத்தவர்களும், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவரவர்களுக்கென்று திருநாட்கள், அவரவர்களுக்கென்று பெருவிழா, அவர்களுக்கென்று கொண்டாட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த 2 ஈத் பல்வேறு அகமியங்களை கொண்டது, பல்வேறு அர்த்தங்களை நமக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த ஈது பெருநாள் உலகத்திலே எல்லா சமுதாயத்தவர்களும் கொண்டாடக்கூடிய அவர்களுடைய திருநாள் என்பதில் இருந்து இஸ்லாமியர்கள் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் படித்திருக்கக்கூடிய இந்த ஈத் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஈதிலே எந்த விதமான அனாவசியமான செலவினங்கள் இல்லை, எந்த விதமான அத்துமீறல்கள் இல்லை, எந்த விதமான காசுகளை கரியாக்கக்கூடிய, காசுகளை பொசுக்கி விடக்கூடிய இஸ்ராஃபான செலவினங்கள் இல்லை. ஒருவர் கவலையோடு இருக்க இன்னொருவர் சந்தோஷத்திலே இருக்கிறார் என்ற நிலைகள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈத் என்று சொல்லக்கூடிய நோன்பு, ஷஹ்ரு ரமதானுடைய இபாதத்துகளுக்கு கூலி வழங்கக்கூடிய அந்த ஈது பெருநாளையும் கூட அர்த்தமுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளாக இருந்தாலும், ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பெருநாளாக இருந்தாலும், இந்த 2 நாட்களிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3 அர்த்தமுள்ள உபதேசங்களை நமக்கு இந்த ஈதின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஈது பெருநாள் அன்றைக்கு நாம் 3 விஷயங்களை கடைபிடிக்கிறோம். நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம், ஏழை எளியவர்களுக்கு வழங்குகிறோம், நம்முடைய உறவினர்களோடு, பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களோடு இணக்கமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். வணங்கி வாழ்வது, வழங்கி வாழ்வது, இணங்கி வாழ்வது, இந்த 3 விதமான அர்த்தங்களை, உபதேசங்களை நோன்பு பெருநாள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உலகத்திலேயே ஏழைகளுக்கு வழங்குவதை ஒரு பெருநாளாக, ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும். ஈதுல் ஃபித்ர், ஃபித்ராவினுடைய தொகையை வழங்குவது, ஏழைகளுக்கு வழங்குவது. ஈத் அன்றைக்கு அல்லாஹ் முதலிலே நோன்புக்கு முன்பதாக, நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பதாக நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை, ஏழை எளியவர்களை அன்றைக்கு கூட மகிழ்ச்சியிலே இருக்க முடியாது, அவர்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு வறுமையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முதலிலே நீங்கள் வழங்கிவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு சொல்கிறார்.
பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஏழைகளுக்கு தர வேண்டிய சதகத்துல் ஃபித்ர் அந்த நாளையிலே எல்லா மக்களும் உண்ணக்கூடியவர்களாக, அந்த நாளையிலே மகிழ்ச்சிக்குரிய அந்த நாளையிலே எல்லா மக்களும் உடுத்தக்கூடியவர்களாக, எல்லா மக்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் செய்த மிகப்பெரிய ஏற்பாடு அல்லாஹ்வை ஈத் பெருநாள் அன்றைக்கு தொழுவதற்கு முன்னால், அல்லாஹ்விற்கு நீங்கள் வணக்கம் செலுத்துவதற்கு முன்னால், வணக்கம் செய்வதற்கு முன்னால் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வாருங்கள். அல்லாஹ் ஹதீஸை குதுஸியிலே சொல்லி காட்டுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ஒரு அடியானை அழைத்து, நான் உலகத்திலே தாகித்தவனாக இருந்து நான் தண்ணீர் கேட்டபோது நீ தரவில்லையே என்று அல்லாஹ் கூறுவார். அந்த அடியான், யா அல்லாஹ், உலகத்திற்கே நீர் தந்து புகட்டிய அருள் புரிந்த உனக்கா தாகம் ஏற்பட்டது எப்பொழுது என்பதாக அந்த அடியான் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், தாகித்தவனாக தண்ணீருடைய தேவையை ஒருவன் உன்னிடத்திலே வந்து சொன்ன பொழுது அவனுடைய தாகத்திற்கு நீர் புகட்டவில்லை, நீர் புகட்டி இருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். பசியோடு ஒருவன் வந்து அவனுடைய பசியை வெளிப்படுத்திய போது அந்த பசியாளனுக்கு நீ அவனுக்கு உணவு தந்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய். நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்த ஒரு மனிதனை அவனை நோய் நலம் சென்று விசாரித்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டு கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் பேசுவதாக ஹதீஸே குதுஸியிலே இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈத் பெருநாள் அன்றைக்கு வணங்குவதற்காக வேண்டி வரக்கூடிய அடியார்களை என்னை வணங்குவதற்கு முன்னால் ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு வாருங்கள். ஏழைகளின் சிறப்பிலே இறைவனை காண்போம் என்ற சொல்லுக்கு ஏற்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏழைகளை மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு என்னுடைய இபாதத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது மாத்திரமல்ல, ரமலானுடைய 30 நாட்களிலேயும் பசி என்றால் என்ன, வறுமை என்றால் என்ன, ஏழைகளின் கஷ்டங்கள் என்ன என்பதை 30 நாட்களிலேயும் அதை நம்மை அனுபவித்து, பசியை அனுபவித்து, தாகத்தை அனுபவித்து, கஷ்டத்தை அனுபவித்து, ஏழைகளின் உணர்வுகளை நம்மை விளங்க வைத்துவிட்டு நோன்பு பெருநாள் அன்றைக்கு ஈத் அன்றைக்கு சொல்கிறான், ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கிவிட்டு வாருங்கள். ஏழைகளுடைய சிரமம் என்ன என்பதை நம்மை அனுபவிக்க செய்கிறான். ஏழைகளுடைய பசி என்ன என்பதை அல்லாஹ் நம்மை அனுபவிக்க சொல்கிறான். அனுபவித்ததற்கு பிறகு 30 நாட்கள் அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளையிலே அல்லாஹ் சொல்கிறான், ரமலானுடைய இபாதத்துகளுக்கு கூலி வழங்கப்படக்கூடிய இந்த நாளையிலே நான் கூலி வழங்குவதற்கு முன்னால் ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கிவிட்டு வணக்கத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. ரமலானுடைய அந்த எண்ணப்பட்ட நாட்களின் இபாதத்துகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் தக்பீர் முழக்கத்தோடு ஈத் பெருநாளுடைய தொழுமிடத்தை நீங்கள் அடையுங்கள். அடைவதற்கு முன்னால் ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கிவிட்டு வாருங்கள். பொதுவாக உலகத்திலே ஏழைகளுக்கு வழங்குவதையே ஒரு பெருநாளாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். இங்கேதான் ஏனைய மதங்களிலே, ஏனைய சமயத்தவர்களிலே, ஏனைய சமுதாயத்திலே தர்மம் தர வேண்டும், தர்மம் தருவது புண்ணியமானது என்றெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் சொல்லித்தான் இருக்கிறது. ஆனால் தர்மம் வழங்குவதை கட்டாய கடமையாகவே ஆக்கியது இஸ்லாம். இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமை ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை. ஏதோ ஏழை எளியவர்களுக்கு பரிதாபப்பட்டு வழங்குகிறோம் என்பதல்ல. وفي أموالهم حق للسائل والمحروم. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவை. 1000 ரூபாய் இருந்தால் போதுமானது. ஆனால் அல்லாஹ் 5000 ரூபாய் தருகிறான். அல்லாஹ் ஒன்றும் இடிச்சவாயன் அல்ல. 4000 ரூபாயை அதிகமாக அல்லாஹ் தந்து பொருளாதாரத்தின் அடிப்படையிலே இவன் பேராசை உள்ளவனாக, பொருளாதாரத்தை கொண்டு ஈமான் கொண்டவனாக இருக்கிறானா, நம்மீது ஈமான் கொண்டவனாக இருக்கிறானா? பொருளாதாரத்தின் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொருவரும் செயலிலே, சொல்லிலே இல்லாவிட்டாலும் செயலிலே காட்டுவது எங்களுடைய ரப்பு காசு பணம் அல்ல, எங்களுடைய ரப்பு பொருளாதாரம் அல்ல. எங்களுடைய ரப்பு அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் எங்களுடைய ரப்பு என்பதை உலகத்திற்கு உணர்த்தி சொல்லக்கூடிய கடமையாக ஜகாத், சதகா போன்ற கடமைகள் இருக்கிறது. எனவே இங்குதான் ஏழைகளுக்கு வழங்குவதை கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்று. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்கிற 5 வகையான கடமைகளில் ஒரு மிக முக்கியமான கடமை ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய கடமை. இங்குதான் அதை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
நோன்பு இந்த ஈது பெருநாளின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய அது தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கக்கூடிய அகமியங்கள் வணங்கி வாழ வேண்டும், வழங்கி வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் ஈது பெருநாள் அன்றைக்கு சலாம் சொல்லி ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோமே, ஒருவருக்கொருவர் இணங்கி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. ஏழைகளுக்கு சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதன் மூலமாக வழங்கி வாழ வேண்டும். தர்பூசணி வாங்குகிறோம், ஒரு சில நேரங்களிலே நமக்கு தேவையான பொருட்களை பழங்களை வாங்குகின்ற பொழுது அதில் இருந்து கொஞ்சம் வெளியே போகத்தான் வேண்டும். தர்பூசணி வாங்குகிறோம், அதனுடைய பெரும் பகுதி கழிவு, அதனுடைய சுளைகள். பலாப்பழத்தை வாங்குகிறோம், அதனுடைய பெரும் பகுதி கழிவு, சுளைகளை மாத்திரமே நாம் கொண்டுகிறோம். அதே போன்று நமக்கு அல்லாஹ் 5000 ரூபாயை தருகிறான், 1000 போதுமானது 5000 ரூபாயை தருகிறான் என்று சொன்னால் அதிகப்படியானவற்றில் கழிவு சிலவைகள் செல்லத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்வு சுவைமிக்கதாக இருக்கும். விழாச்சொலைகள் சுவைமிக்கவர்களாக இருக்க வேண்டுமானால் அதற்குரிய கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் தானே. தர்பூசணி பழம் சுவையாக இருக்க வேண்டுமானால் அதிலிருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுகின்ற பொழுதுதான் சுவையான சுளைகள், பழத்தினுடைய உட்பகுதி சுவைமிக்கதாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து ஏழைகளுக்கு நாம் வழங்கி வாழுகின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி, சந்தோஷம், அல்லாஹ்வினுடைய உதவி என்பது நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் நானே வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார், எல்லாவற்றையும் நானே அனுபவிப்பேன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் நானே அனுபவிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் இருந்து அந்த பொருளாதாரத்தை பிடுங்கி வேறு ஒரு இடத்தில் அதை சேர்ப்பிப்பதற்கு அல்லாஹ் போதுவான், ஆற்றல் மிக்கவர். நாம் உலகத்திலே பார்க்கிறோம், முதல் நாள் மிகப்பெரிய பில்லியன், அடுத்த நாள் வரிசையிலே உணவிற்கு காத்திருக்கக்கூடிய அவல நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே ஈது பெருநாள் பொதுவாக முஸ்லிம்களுடைய அந்த ஈது பெருநாள் கொண்டாட்டம் என்பது ஏழைகளை அனுசரித்து, ஏழைகளை அரவணைத்து, வணங்கி, வழங்கி, இணங்கி வாழ்வதை ஈத் என்று சொல்லக்கூடிய பெருநாள். 2 பெருநாட்கள். 4 பெருநாளிலே சதகத்துல் ஃபித்ர் என்ற அந்த தர்மத்தை தொழுவதற்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும். ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய பக்ரீத் பெருநாள் அன்றைக்கு நீங்கள் தொழுவதற்கு பிறகு அறுக்கப்படக்கூடிய குர்பானியில் இருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கை வழங்கி ஆகும். எனவே வணங்கி வாழ வேண்டும், வழங்கி வாழ வேண்டும், இணங்கி வாழ வேண்டும். 4 பெருநாள் அன்றைக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வினுடைய சிறப்பை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. இந்த மகிழ்ச்சி மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி. உலகத்திலே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் ஒரே நேரத்திலே சந்தோஷமாக இருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பறைசாற்ற முடியாது, மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டது. எனவே நோன்பு பெருநாள் அன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். ஓட்டை உடைசலான நம்முடைய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் நிறைவாக இருதரம் ஏந்தி அவைகளை ஏற்று நிறைவாக கூலி வழங்கப்படக்கூடிய நாள் மட்டுமல்ல, மலக்குமார்களிடத்திலே என்னுடைய அடியார்களுக்கு நான் கடமையாக்கிய நோன்பினுடைய ஷஹ்ரு ரமதானுடைய மாதத்தில் அற்புதமான அமல்களை என்னுடைய அடியார்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், ஒருவர் வேலை செய்கிறார், அவருக்குரிய கூலியை எப்பொழுது வழங்க வேண்டும்? மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்குரிய கூலியை யா அல்லாஹ் அவர்கள் வேலை முடித்தவுடனே வழங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமதானிலே என்னுடைய அடியார்களின் மீது கடமையாக்கிய ரமதானுடைய இபாதத்துகளை என்னுடைய அடியார்கள் நிறைவேற்றிவிட்டார்கள். என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய அறிவு ஆற்றலின் மீது சத்தியமாக, மலக்குமார்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், என்னுடைய அடியார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். என்னுடைய அடியார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அடியார்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகனை போன்று ஈத் பெருநாள் அந்த ஈத்காவில் இருந்து நீங்கள் திரும்பி செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈத் அன்றைக்கு நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அபிசீனியா நாட்டை சார்ந்த மல்யுத்த வீரர்கள் ஈத் பெருநாள் அன்றைக்கு அவர்கள் மகிழ்ச்சி ததும்ப அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது
அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோள்பட்டையிலே தன்னுடைய கால்வாய் கொட்டையை தன்னுடைய இந்த முகத்தை பதித்துக் கொண்டு அந்த மல்யுத்த வீரர்கள் விளையாடிக் கொண்டிருந்த விளையாட்டுகளை கண்டு கழித்தார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்பது வரலாறு. அது மாத்திரமல்ல, 2 சிறுமியர்கள் ஈத் பெருநாள் அன்றைக்கு பாட்டுகளை பாடி குதூகலமாக சந்தோஷமாக இருந்த பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியினுடைய சபையிலே இப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக் கொண்டிருப்பதா என்பதாக கண்டிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, அவர்களை விட்டு விடுங்கள், இன்று நம்முடைய ஈத் பெருநாள். ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் பெருநாள் இருக்கிறது, திருவிழாக்கள் இருக்கிறது, அவர்களுடைய கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு 2 ஈதுகளை தந்திருக்கிறான். அதில் ஒரு ஈத் இன்றைக்கு அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள், பாடிவிட்டு போகட்டும் என்பதாக சொல்கிறார்கள். இதிலிருந்து இஸ்லாம் என்பது ஏதோ வரட்டு விதமான மார்க்கம் அல்ல. அங்கேயும் குதூகலத்திற்கும் இடம் உண்டு, அங்கேயும் கேளிக்கைகளுக்கு இடம் உண்டு, அர்த்தமுள்ள கேளிக்கைகளுக்கு இங்கேயும் இடம் உண்டு, குதூகலத்தை இங்கேயும் சொல்லித் தரப்படுகிறது என்பதை ஈத் பெருநாளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு உணர்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வருடந்தோறும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, ஷஹ்ரு ரமலான் உதயமாகிவிட்டால் பள்ளியோடு நாம் தொடர்பிலே இருக்கிறோம். ஷஹ்ரு ரமலானுடைய ஈத் சென்று விட்டால் பள்ளிக்கு சலாம் சொல்லி எங்கோ நாம் சென்று விடுகிறோம். ரமலானுடைய நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரமலானை தொடர்ந்து ரமலானிலே கிடைத்த அந்த இறை அச்சத்தை கொண்டு ரமலான் முடிந்த பிறகும் முத்தகீன்களாக நாம் பயணித்தால் ஷஹ்ரு ரமலானுடைய அமல்கள் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டிருக்கிறது என்றார். வருடம் முழுவதும் யாரோ என்னவோ என்பதாக இருந்துவிட்ட ஒரு நண்பன் அவனுக்கு தேவைப்படுகிற பொழுது போன் செய்து நண்பன் நம்மிடத்திலே நலம் விசாரிக்கிறான் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? வருடம் முழுவதும் அவன் நம்மை கண்டுகொள்ளவில்லை, நமக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படுகிற பொழுது நண்பனுக்கு போன் செய்து நண்பனை நலம் விசாரிப்பது என்பது அது முட்டாள்தனம், மூடத்தனம், சுயநலம். அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்புகள் எப்பொழுதும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ரப்பானிகளாக ஆக்க வேண்டுமே தவிர ரமதானிகள் அல்ல. நாம் ரமதானுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல. அல்லாஹ் ரமலானிலே மட்டும் பள்ளியை ஆபாதாக ஆக்கிவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு பள்ளியை எத்தீமாக ஆக்கிவிட்டு செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றான். ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة انكاثا. ஒரு பெண்மணிக்கு காலையிலிருந்து மாலை வரை அவளை கழுவி குளிப்பாட்டி குளிக்க வைத்து ஆடைகள் எல்லாம் அனுபவித்து அவளை ஜோடனை செய்யக்கூடிய அவளுடைய தடையை அழகாக பின்னக்கூடிய அழகாக ஜடை போடக்கூடிய அந்த நிலை ஆகிவிட்டு முழுமையாக அவளை அலங்கரித்ததற்கு பிறகு மாலை ஆன உடனே அந்த சடைகளை எல்லாம் அவிழ்த்து போட்டு அலங்கோலமாக அவள் ஆகிவிடுகிறாளே, அதே போன்று நீங்கள் ஆகிவிடாது. சீசன் இபாதத்துகளுக்கு மார்க்கத்திலே எந்த காலத்திலேயும் மரியாதை. அவைகளை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய விஷயம். ஆனால் சீசனுடைய வணக்கசாலிகள் யோசித்து பார்க்க வேண்டும். காலை முதல் மாலை வரை ஜடை பின்னிய அவள் மாலை ஆன உடனே அவிழ்த்து போட்டு விடுகிறாள் என்று சொன்னார். காலையில் இருந்து மாலை வரை ஜடை பின்னியதிலே என்னார்? ரமலானுடைய பிறை பார்ப்பதிலிருந்து நோன்பு பெருநாளுடைய பிறை பார்க்கின்றவரை அவுலியாக்களை போன்று சூஃபிகளை போன்று இருந்திருக்கலாம். ஒரு மாத காலம் நம்மால் காலம் முழுக்க தஹஜ்ஜத் தொழ முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறோம். ஒரு மாத காலம் நாம் அல்லாஹ்வோடு நெருக்கத்திலே இருக்க முடிந்திருக்கிறது, நாம் இருந்திருக்கிறோம். ஒரு மாத காலம் நஃபிலான தொழுகைகளை நம்மால் நிறைவேற்ற முடிந்திருக்கிறது, நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். கியாமுல் லைல் போன்ற தொழுகையை கூட ஒரு மாதம் முழுக்க நம்மால் நிறைவேற்ற அது சாத்தியப்பட்டிருக்கிறது, நாம் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்திருக்கிறார். காலம் முழுக்க இந்த இபாதத்துகளோடு நம்மால் பயணிக்க முடியும் என்பது நாம் ஷஹ்ரு ரமலானிலே செய்த நல்ல அமல்களுடைய நிரூபணம். ஹராம் ஹலாலுடைய பேணுதலிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு மாத காலம் தஹஜ்ஜத் தொழுகையிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு பிடித்தமான குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதிலே நம்முடைய நேரத்தை கழித்திருக்கிறோம். தஸ்பீஹ் செய்வதிலே நேரத்தை கழித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு மாத காலம் சாத்தியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காலம் முழுக்க சாத்தியப்படுத்துவதிலே நமக்கு என்ன சிரமம்? காலம் முழுக்க சாத்தியப்படுத்துவதிலே நமக்கு என்ன சிரமம்? ஒரு மனிதன் சாக்கடையிலே விழுந்து விட்டான், அவனை வெளியிலே எடுத்து கழுவி குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை எல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு அவன் மீண்டும் சாக்கடையிலே சேரிலே விழுந்தான். என்னவென்று சொல்லு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
ரமலானிலே நமக்கு செய்த நபீது செய்த மிகப்பெரிய உபகாரம். நாம் அவரிடத்திலே நெருக்கமாக நம்மால் இருக்க முடிந்திருக்கிறது. நாம் தெரிந்திருக்கிறோம். காலம் முழுக்க ஷஹ்ரு ரமலானிலே கிடைத்த தக்வாவை கொண்டு வருடம் முழுக்க பயணிக்க வேண்டும். மறுபுறம் ஷஹ்ரு ரமலானிலே நாம் செய்த நல்ல அமல்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கவலை தெரியுமா? கலீஃபா ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈதை எல்லா மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஈதை எல்லா மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி, இஸ்லாமிய தலைவர், வெகு வேகமாக சென்று கனவுகளை தாளித்துக் கொண்டு தேவி அழுகிறார். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு சஹாபாக்கள் எல்லாம் விசாரிக்கிறார்கள், கலீஃபா அவர்களே, மக்கள் எல்லாம் சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வழங்கிய இந்த சந்தோஷத்தின் போது நீங்கள் தேம்பி அழுகிறீர்களே என்பதாக கேட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்குரியது. மக்கள் எல்லாம் சந்தோஷத்திலே இருக்கிறார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன், ஷஹ்ரு ரமலானிலே நான் செய்த நல்ல அமல்களுடைய நிலை என்ன? நான் செய்த ஷஹ்ரு ரமலானுடைய இபாதத்துகளுடைய, நான் தொழுத தொழுகையினுடைய, நான் தொழுத கியாமுல் லைலுடைய தொழுகை, நான் தொழுத தஹஜ்ஜுடைய தொழுகை, நான் ஓதிய தஸ்பீஹ், நான் வைத்த நோன்புகள், நான் ஓதிய குர்ஆன் ஷரீஃப், இவற்றினுடைய நிலைகள் என்ன என்பதை பற்றி நான் நினைத்து கவலைப்படுகிறேன். அல்லாஹ் இவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய இபாதத்துகள் தரமிக்கவையாக இருந்ததா என்பதை பற்றி நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடுவோம், யா அல்லாஹ், எங்களுடைய ஷஹ்ரு ரமலானுடைய அமல்களை நீ கபூல் செய். அந்த அமல்களுடைய வரக்கத்தினால் தொடர்ந்து நாங்கள் வருடம் முழுக்க பயணிக்கக்கூடிய நிலை இல்லாமல் அல்லாஹ் ஈத் என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தை வழங்க இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய 3 விஷயங்கள். வணங்கி வாழ்வோம், வழங்கி வாழ்வோம், இணங்கி வாழ்வோம். ஈத் முபாரக். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷஹ்ரு ரமலானை போன்று பல்வேறு ஷஹ்ரு ரமலான்களை கிடைக்கப் பெற்று அதிலே அமல் செய்து அந்த அமல்கள் கபூலியத்தாக ஆகக்கூடிய நற்பாக்கியவான்களாக நம்மை உங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். ஈத் முபாரக். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.